இந்த கோவில் வந்து பித்ருதோஷம் போக்கும் தலம். திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்றது இந்த ஊர் மக்களோட நம்பிக்கை. அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இந்த கோவில் ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா, திருச்சியிலேருந்து லால்குடி போகிற சாலையில் லால்குடியிலேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பூவாளூர் அப்படின்ற கிராமம். இங்கே வந்து கிழக்கு நோக்கி சிவன் இருக்கார். கொடிமரம், விநாயகர், பலிபீடம், நந்தி, கலைமண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபத்தை அடுத்து கருவறை உள்ளது. மகாமண்டப நுழைவாயிலில் துவாரபாலகர்கள் காட்சி தருகிறார்கள். இறைவன் வந்து திருமூலநாத சுவாமி லிங்க திருமேனராக இருக்காங்க. சுயம்புவாக வந்தவருக்கு இறைவன் சன்னதி எடுத்து குங்கும சௌந்தரி தனி சன்னதி கொண்டுள்ளார். 4 கரங்களுடன் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள்கிறார். இங்கு இறைவன் கல்யாண கோலத்தில் இருப்பதால் இறைவன் சன்னதி இடதுபுறம் அமைந்துள்ளதாக சொல்லினேன். இறைவன் இறைவி கருவர்கள் இணைந்து அமைந்துள்ளதால் இரண்டையும் சேர்த்தே தான் வலம் வரணும், தனியாக சுற்ற இயலாது. ஒரு புராண காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்து முடிஞ்சிச்சு. ஆனால் அசுரர்கள் வந்து தேவர்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருந்தாங்க. தேவர்களால் கொடுத்து கொள்ள முடியல. உடனே நேராக சிவன்கிட்ட போயிட்டு எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. சிவன் சொன்னார், முருகன் வராரு உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் முருகனும் வரல, இவங்களும் தொல்லை கொடுத்துட்டே இருந்தாங்க. உடனே தேவர்கள் என்ன பண்ணுறாங்க, மன்மதன்ட்ட போயிட்டு நீ வந்து சிவனோட தவத்தை கழிச்சு அவர்கிட்ட ஏதாவது வேண்டி எங்களுக்கு ஒரு விமோச்சனம் வாங்கி கொடு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் பண்ண மாட்டேன், சிவனோட தவத்தை நான் கலைக்க மாட்டேன் அப்படின்னு மன்மதன் சொல்கிறாரு. நீ அப்படி பண்ணலைன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு சாபம் கொடுப்போம் அப்படின்னு தேவர்கள் சொல்கிறாங்க. உடனே மன்மதன் வந்து பயந்துட்டு என்ன பண்ணுறாரு, சிவன் மேலே அம்பு விடுறாரு. சிவன் மேலே அம்பு விட சிவனோட தவம் கலைஞ்சி சிவன் கிழக்கு நோக்கி இருந்த சிவன் வந்து மேற்கு நோக்கி கிளம்பினதுனால சிவனோட நெற்றிக்கண் பட்டு மன்மதன் எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டார். எரிஞ்சு சாம்பலானும் மன்மதனோட துணைவி ரதி வந்து கலங்கி சிவன்கிட்ட வந்து வேண்டிக் கொள்கிறாங்க. அப்போது மகாவிஷ்ணு என்னால் படைப்பு தொழில், பிரம்மனும் வந்து என்னால் படைப்பு தொழிலை பண்ண முடியல மன்மதன் இல்லாதனால அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இந்த ரதி தேவி வந்து சிவனை நோக்கி தவம் பண்ணுறாங்க. தவம் பண்ணோன்னே ரொம்ப நாள் தவம் பண்ணோன்னே சிவன் வந்து கொஞ்சம் மனதிறங்கி அவர் கணவனை, உன் கணவன் வந்து உனக்கு மட்டும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மன்மதனை உயிர் பிடிக்கிறாரு. இந்த இடத்துல தான் இது நடந்தது. இந்த இடத்துக்கு பேர் தான் பூவாளூர், இல்லை மன்மதபுரம் அப்படின்ற பேரும் இதற்கு உண்டு. இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குங்கும சௌந்தரிக்கு குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை டெய்லி இட்டுக்கணும். இட்டுட்டா திருமணம் விரைவில் நடைபெறும் என்பது இந்த ஊர் மக்களோட நம்பிக்கை. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து இறைவன் சன்னதியில் தொட்டில் வாங்கி பிரார்த்தனை செய்து கொண்டால் விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது ஐதீகம். அதே மாதிரி வாரண விநாயகர் இருக்காங்க. தல விநாயகராக தூய வெள்ளை நிறத்தில் காட்சி தருவது நெய் தீபம் ஏற்றி அருகம்புல் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் புத்திர தோஷம் நிவர்த்தியாகும் அப்படின்றது இந்த ஊர் மக்களோட நம்பிக்கை. தலவிருட்சம் வில்வம். இன்னும் நிறைய இந்த ஊருக்கு வந்து பெருமை இருக்குது. தவத்தில் சிறந்த சேவன முனிவரின் சாபத்தால் புலி விழுந்த இந்திரன் அவர் வழிகாட்டின்படி பூவாளூர் பெருமானை வழிபட்டு மீண்டும் பொலிவு பெற்றான். அக்னி தேவன் இப்பெருமானை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றான். இது சிறந்த பித்ருதோஷ நிவர்த்தி தலம். மூதாதைகளுக்கு உரிய திதிகள் இங்குள்ள பல்குழி நதிக்கரையில் தர்ப்பணங்கள், சார்த ஹோம வழிபாடுகள், அன்னதானம், வஸ்திரதானம் செய்தால் இங்குள்ள பித்ரு காவல் தேவமூர்த்திகள் நமக்கு தோஷ நிவர்த்தி தருவாங்க. முன்னோர்கள் நம்ம ஆசையும் கிட்ட செய்வார்கள் என்பது பக்தர்களின் பரிபூர்ண நம்பிக்கை. முடிந்தவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று நன்றி
நன்றாக சுவாமியை வேண்டிக் கொள்வோம். இதே மாதிரி இன்னொரு கோயிலை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.